ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சாம் ஆஃப் சொல் போய்ட்டு சீசன் 1 முடிஞ்சு கைஸ், கம்ப்ளீட்டாக 11 எபிசோடு தான். அடுத்த சீன் வந்தால் கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஓகே, ஸோ வந்து இந்த வீடியோவில் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 25th 26 எபிசோட் சேர்த்து போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த எர்த் ஸ்பிரிட்ஸ் பில்லு சேர்த்து 2 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். அதுக்காக வந்து ஸோ எல்டரை பார்க்க போகிறான். எல்டர் பரவாயில்லையா வந்து மறைக்க அந்த மாதிரி நான் சிவான்னு சொன்னோன்னே, ஆமாம் எல்டர் நீ வந்தால் மட்டும் உள்ளே வர சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் ஹாவோ வந்து இருக்கார். ஸோ அந்த எல்டர் ஹாவோ சொல்கிறார், அந்த மாதிரி வந்து சிவா நீ சும்மா வந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. நான் உடனே வந்து ஹீரோ சொல்லாமல் எல்லோரும் இதுமாதிரி நான் கொஞ்சம் பில்லு ரிஃபைன் பண்ணுறது ஒரு சில மெடிசன்ஸ்லாம் வேணும்னா சரி ஓகே, அது பதிலாக ட்ராகன் ஸ்ட்ரென்த்னிங் பில்லு இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, நான் வந்து உன்னை நம்பி தரேன், இந்த என் டோக்கன் எடுத்துகிட்டு போய் உனக்கு என்ன ஹெர்பி வேணுமோ எடுத்துக்க, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ட்ராகன் ஸ்ட்ரென்த்னிங் பில்லை வந்து நீ எனக்காக கொடுக்கணும், நீ வந்து ரிஃபைன் பண்ணி இன்னுமே அதிகமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீல் போட்டுக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் வாங்கிட்டு மேலே கிளம்புறான். ஸோ அந்த பவிலியன், அந்த பில் பவிலியன், அந்த மெடிசன்ஸ் எல்லாமே நிறைய மெடிசன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஹீரோ போனோடனே அங்கே எக்கச்சக்க மெடிசன்ஸ் நிறைய இருக்கும். ஹீரோவும் ஒவ்வொரு டோராக திறந்து பார்க்குறான், இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணுறான். பட் ஆனால் எதுவுமே வந்து ஒர்த் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு மேல் ஃப்ளோரில் வந்து இருக்கும்ன்ட்டு ஹீரோ போய் சென்டரில் நின்று அது லிஃப்ட் மாதிரி மேலே போகுது. ஸோ மேல் ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோராக தேடி போகிறான். ஆனால் எந்த இடத்துலையுமே அவன் தேடி வந்து கிடைக்கல. அவன் வந்து 2 விஷயத்த வந்து தேடி வந்திருக்கான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கோல்டு ஃபயர் ஃப்ரூட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் மாஸ்டர் 6th லெவல் மாஸ்டரோட கோர். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் திறந்து பார்த்து தான் இருக்கான்னு பார்க்குறான். கடைசியில் மேல் ஃப்ளோருக்கு வந்து அங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கே வந்து சோல்வாம் வுட்டு இந்த மாதிரியான ஒரு சில ரேரான பிளான்ஸ் எல்லாமே ஹீரோ சொல்கிறான், இது பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. அந்த சோல்வா முட்டெல்லாம் பார்த்துட்டு இது நான் இப்போதைக்கு தேவைப்படாது அப்புறம் இடத்துலன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் வந்து அந்த ஐஸ் கோல்டு ஃபயர் ஃப்ரூட் இருக்குங்க. ஸோ தலைவனை வந்து பரவாயில்ல ஒரு வழியாக வந்து நம்ம தேவையான கடைசியும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுறா. ஸோ ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு வந்து ராவாக வந்து அங்கே இருக்கிற மெடிசன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் சொல்கிறான், அந்த மாதிரி வந்து நீ யாருமா இங்கேயா இருக்குன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு ஏன்டா அப்படின்னு கேட்குது. அதை சாப்பிடாதுன்னு ஹீரோ தடுப்பு பார்த்தா அந்த பொண்ணு சாப்பிட்டு அசால்ட்டாக ஒன்றுமே ஆகலை. ஸோ ஹீரோட ஃப்ரூட்டையும் அந்த பொண்ணு சாப்பிடலான்னு வரும்போது ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி தயவுசெய்து நிறுத்து அப்படின்னா அந்த பொண்ணு அசால்ட்டாக தடுக்கும். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு பவர் ரிலீஸ் பண்ண ஹீரோவும் சரி கம்முனாயிடுறான். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து பாப்பா நீ வந்து அதை வந்து சாப்பிடாத அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த மாதிரி மெடிக்கல் இதுவும் சாப்பிட்டா தான் நான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, வந்து நம்ம 2 பேருக்கு ஒரு சின்ன டீல் போட்டுக்கலாம், அது வந்து கசக்குதுங்கிறல்ல, நான் வந்து அது உனக்கு ரிஃபைன் பண்ணி பில்லாக மாற்றி தருவேனா, நீ அதுக்கு பதிலாக வந்து அந்த ஐஸ் கோல்டு ஃபயர் ஃப்ரூட்டை எனக்கு தருவியான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு டீல் போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணும் அப்படியா நீ உண்மையிலே என்கிட்ட ஒன்றும் பொய் ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் கண்டிப்பாக போயெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னை வந்து நம்பி கொடுக்கலாம், நீ அந்த ஐஸ் கோல்டு ஃபயர் ஃப்ரூட்டை கொடுத்தனா உனக்கு நீ எதை வேணால் எடுத்துகிட்டா நான் உனக்கு ரிஃபைன் பண்ணி பில்லாக மாற்றிட்டு அது டெலிஷியஸாக இருக்கும் அப்படின்னா. உண்மையிலே நீ ஒரு அல்கமிஸ்ட் தானே? ஆமாம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு அல்கமிஸ்ட்டாக உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு அந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ரூட்டை கொடுத்துது. சரி வந்து ஓகே, ஆனால் நீ வந்து மறக்காமல் சொன்னபடியே அந்த ரிஃபைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கண்டிஷன் போடுது. ஹீரோ சரி ஓகே முதல்ல வா, நான் எல்டரை பார்க்க போகிறேன், நீயே வரியா அப்படின்னா, எல்டர் ஆவோ தானே சொல்கிறேன், அந்த கேரக்டர் பையனை பார்க்கறது தான். சரி ஓகே நானும் வரேன்ட்டு அவங்க 2 பேருமே வந்து எல்டரை பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணு அங்கே எங்கே போய் விளையாடிட்டு இருக்க, எல்டர் நின்றுட்டு பரவாயில்ல நீ வந்துட்டியாப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டுக்கு பதிலாக தலைவனும் வந்து அவனோட பில்லை வந்து கொடுக்குறான். அவரும் வந்து அவரோட ரிங்கில் வந்து அந்த ஃப்ரூட்டுக்கானது எல்லாமே கொடுக்குறாரு, அதுக்கான ரெசிபி எல்லாமே. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பொண்ணு இருக்கிறது வந்து எல்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீ ஏன் இங்கே வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம அங்கே இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ வந்து அவர்கிட்ட சொல்கிறார், இந்த பொண்ணு வந்து ஹியூமனே இல்லை, அது வந்து ஒரு ஏன்ஷியன்டான பீஸ்ட்டு, ஆனால் எப்படி மாறி இருக்கான்னு தெரில அப்படின்னு பேசி இதை கேட்குற அந்த பொண்ணுக்காக ரொம்ப மனுச்சு கஷ்டப்பட்டு அங்கே வந்து நீ வந்து எனக்கு பில்லு ரிஃபைன் பண்ணி தரேன் இல்லை வாடான்ட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிடுது. ஸோ தலைவனாக ஃபயர் வச்சு ரிஃபைன் பண்ண அந்த ஃபயரை பார்த்து வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டுங்க. ஆனால் வந்து வெளில காட்டல, வெளில ஹீரோவும் சொல்கிறான், அந்த மாதிரி லிட்டில் கேர்ள் இதை பார்த்து பயப்படாமா சின்ன பொண்ணு அப்படின்றான். ஸோ இந்த பொண்ணுக்கு பெரும் குட்டி பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இதை பார்த்து பயப்படாதுன்னா யார் பயந்தா, நான்லாம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மாதம் சொல்லிட்டு இருக்கு. இவன் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டான், உன்னோட ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக 6th லெவல் ப்ராக்டிஷனர் அளவுக்கு இருக்குது, நீ வந்து உண்மையிலே ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா, சின்ன வயசில் நான் வீக்காக தான் இருந்தேன், என்னை வந்து பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிராஸ்னு ஒரு கிராஸ்னு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா. உங்கள் அப்பா அம்மா யாருன்னா எனக்கு அப்பா அம்மாலாம் யாருமே இல்லை, சின்ன வயசில் நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் வந்து மலை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ திடீர்னு இந்த மாதிரி நான் மாறிட்டேன், இது என்ன பண்ணுறதுனே தெரில, மெடிசனை சாப்பிட்டா நல்லா வளருன்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. சரி ஓகே நான் வந்து உனக்கு பில்லு செஞ்சுறேன், எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கடைசியாக வந்து அந்த பில்ஸை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பொண்ணிட்டு இருந்து ஃப்ரூட் வாங்கி பில்ஸை மேக் பண்ணி கொடுத்துட்டு இந்த அதை சாப்பிட்டு பாரு அந்த பொண்ணிட்டு கொடுக்கும். அந்த பொண்ணு சாப்பிட்டு போகுது. முதல்ல கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் போக டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, உன் பேர் வந்து சிவாச்சான் தானே அந்த எல்டர் கூப்பிட்டான், பரவாயில்ல நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு போகுது. அந்த பொண்ணு, உன் பேரை சொல்லிட்டு போகும்னா என் பேர் வந்து ஜியான் அப்படின்னுமே சொல்லிட்டு போகுது.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துறேன். நான் தான் அந்த ஸ்ட்ராங் லிஸ்ட்டில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க. தலைவனுக்குலாம் வந்து உள்ளே அப்படியே அதிர்ச்சி. என்னது உண்மையிலே இந்த பொண்ணு தான் டாப் 1லாம் அப்படி ரொம்ப ஷாக் ஆகிடும். இப்போ வந்து எல்லாரோட ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு அப்படின்ட்டு அடப்பாவீங்களான்னு நினச்சிட்டு ஹீரோவும் சரி ஓகே இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ வச்சுட்டு போகிறான். மாஸ்டர்கிட்ட கேட்டு போகிறான். மாஸ்டருக்கே வந்து அந்த என்ன மாஸ்டர்னு கண்டுபிடிக்க தெரில. நெக்ஸ்ட் சீனில் வந்து உடனே வந்து எல்டர் வந்து சொல்கிறான், எல்டர் இந்த மாதிரி வந்து நான் தேவை எப்படி எடுத்துகிறேன், எனக்கு வந்து இன்னொரு சின்ன விஷயம் வாட்டர் ஆட்ரிபியூட் உள்ள 6th லெவல் கோர் மாஸ்டர் கோர் வேணும்னே அவருக்குலாம் வந்து அள்ளி விட்ரு. டேய் அதெல்லாம் 6th லெவல் ப்ராக்டிஸ் நீ நிறைய பேர் போனால் தானே எடுத்துகிட்டு வர முடியும். அதை போய் அசால்ட்டாக கேட்குற. சரி ஓகே உங்ககிட்ட இல்லைனா நான் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்ட்டு போவோம். அவர் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணுறான்ட்டு இன்னொரு எல்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த எல்டர் பேர் வந்து எல்டர் லியோ. அவர் வந்து சொல்லிட்டு போகிறார், அவர் வந்து ஃபயர் ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட கண்டிப்பாக அந்த கோர் இருக்குது சான்ஸ் இருக்குது, நீ வந்து கேட்டுப்பாரு. ஆனால் வந்து அவன் கொஞ்சம் தந்திரமானவன், நல்லா பிஸ்னஸ் பேசுவான், பார்த்துக்க அப்படின்ட்டு. எல்டர் லியோ நான் தான் வந்திருக்கேன், கதவை தர்றா அப்படின்னா உனக்கெல்லாம் திறக்க முடியாதா போடான்னு உள்ளேருந்து ஒரு வயசு. இதை கேட்டுக்கிறா ஐயா அவன் சும்மா நாங்கள் 2 பேரும் அப்படி தான் பேசிப்போம், அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவா அவனை பார்க்க வந்திருக்கான்டா, ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னொன்னே சரி ஓகேன்னு ஹீரோ மட்டும் உள்ளே கூப்பிட்டுட்டு தலைவனை வெளியே வச்சு பூட்டி விட்ருவார். இவனை சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காரு, ஏன்டா என்ன இப்படி பண்ணுற, எல்லாரும் அவமானப்படுத்துறதே அவனுக்கு வேலைடான்னு வெளிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. தலைவனை உள்ளே போய் பார்க்குறான், எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. ஹீரோ பரவாயில்லையே நல்லா கலெக்ஷன் இருக்கு ஏன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எல்டர் லியோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அங்கே தான் வந்து திடீர்னு வந்துட்டார். திடீர்னு ஹீரோக்கு முன்னாடி வந்து ஹீரோலாம் என்னன்னு தெரில, அவரும் வந்து எதையோ வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு, அது எதோ தெரியுது. சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லுப்பா அவனுக்கு வந்து என்ன வேணும், என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கேன், என் டைமை வந்து தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறக்காத, என்ன டீல்னு பட்டுன்னு பேசி உன்ட்டு இருக்கிற பொருள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கிரீட்டிங்கள்கிட்ட நான் வந்து ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 6th லெவல் வாட்டர் கோர் வந்து வேணும், டீமன் கோர் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு பதிலாக நீ என்ன தருவேன்னு கேட்டால் அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவனும் வந்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுவான் பாருங்கள். அதுலேருந்து ஒரு பியூர் ஃபயர் எனர்ஜி பார்த்த உடனே அவருக்குலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. தம்பி உன் கையில் வச்சுருக்குல்ல அது என்னதுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அது வந்து எர்த்து ஃபயர் லோட்டஸ் சீடு அப்படின்னு சொன்னோம். வா சூப்பர்ப்பா. சரி ஓகே நீ கேட்டதை யோசிச்சு பார்த்தேன், நீ வந்து எனக்கு 2 சீடு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், நான் அவனுக்கு அது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். வெளிலத்து கத்துறாரு, ஹாவால்டர் கத்துறாரு, டேய் அவனை ஏமாத்துறான்டா, ஒரு சீடு தான்டா கொடுக்கணும் அப்படின்னு அவரும் கத்த. ஸோ டேய் கேட்டு பயில என் பிஸ்னஸில் தலையிடாதரா அப்படின்ட்டு இவரும் கத்துறாரு. நெக்ஸ்ட் இல்லை அதெல்லாம் விட்டுரு, உன்கிட்ட 2 சீடு இருந்தால் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓ அப்படியே ஆல்டர், ஆனால் பிரச்சனை என்னன்னா என்கிட்ட வந்து இன்னொரு சீடு இல்லை. சரி ஓகே உங்கள் ஜூனியர் வந்து நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு உண்மையிலே ஏதாச்சும் கிளம்பி வந்துடுவான். இதை பார்த்து அவரும் இன்னும் உண்மையிலேயே அவன் கிளம்பிட்டான் அப்படின்ட்டு இவரும் நிற்பானா மாட்டானா நிற்பானு யோசிச்சுட்டு தலைவனை போய் கூப்பிட்றாரு, உனக்கு உண்மையிலே வேணாப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு வேணும் நானே என்கிட்ட இன்னொன்று இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே இந்த சீடு கொடுத்துரு, ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் ஸ்ட்ரென்த்னிங் பில் இருக்குல்ல அதை கூட நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு, ரைட்டு டீல் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கைஸ். எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 26th எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கான எல்லா பொருளும் கிடைச்சோடனே மாஸ்டர் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சி ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மாஸ்டர் சொல்கிறார், இது வந்து 6th லெவல் பில்லு, இது ரிஃபைன் பண்ணுறது நல்லா பார்த்துக்கடா, வரும் காலத்தில் உனக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவரோட ரிங்லேருந்து ஒரு டீமன் பிளாக் டீமன் ஃபர்னஸ் எடுக்கிறார். அது ஃபர்னஸ் வந்து அது வெயிட் பயங்கரமாக இருக்குது. மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ ரிஃபைன் பண்ணுற மெத்தட் நல்லா பார்த்துக்கேன், இது வந்து இருக்கிறதுலே பியூரான ஒரு மெத்தட், ஐ மீன் வந்து அதில் வர பில்லு பயங்கரமாக இருக்குன்ட்டு அவர் ஃபயரை வச்சு எரிக்க அந்த ஃபர்னஸ் வந்து என்ன சொல்கிறது, அது அப்படியே அந்த அவ்வளோ ஃபயரையுமே அது அசால்ட்டாக தாங்குது அந்த ஃபர்னஸ்ஸு. உடனே பண்ணுறது அந்த காலானை தூக்கி போட்டு எரிச்சு அது உள்ளே வந்து பியூரான அந்த லிக்யூட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு. உடனே வந்து அந்த லிக்யூடுமே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து உடைய ஆரம்பிச்சு, பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்ன ட்ராப்ஸாக உடஞ்சி 4 பக்கமும் அந்த ஃபர்னஸ் சுற்றிட்டு இருக்க மாஸ்டர் ஒரு ஃபயரை வச்சு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃபயரை பிடிச்சி ஒரே லிக்விடாக மாற்றுறாரு. மாஸ்டர் சொல்கிறார், இப்போ பாரு அதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப்பு பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபயரை வந்து ரொட்டேட் பண்ணி அது உள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து வெளியெடுக்கிறார். இதை பார்க்குற ஹீரோக்கெலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்டர்லின்னு சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நம்ம கிளானுக்கு உங்கள் அப்பா கிளான் இருக்கார்ல ஹெட்டு, அவருக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது, சிவானம் மாஸ்டர் பற்றியுமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே வந்து அவர் வந்து உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு, அவரோட டேலண்ட் ரொம்ப கிரேட்டானது எனக்கு தெரியும், ஆனால் அவர் க்ரோ அப் ஆகுது கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து உங்களை கூப்பிட வராங்க அப்படின்னா, இல்லை நான் கண்டிப்பாக அங்கே போக மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வரலான்னு சொன்னீங்கன்னா அது வந்து சிவான் பிரதருக்கு தான் பிரச்சனையாகும், மாஸ்டருக்கு தான் பிரச்சனையாகும், நீங்கள் போங்க நான் வந்து அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே பிரதர் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னொரு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
மாஸ்டர் வந்து அந்த பில் ரிஃபைன் பண்ணிருக்காருல, அவராக எல்லாத்தையும் ரிஃபைன் கடைசியாக வந்து அந்த கோரையுமே ரிஃபைன் பண்ணிட்டாரு. மாஸ்டர் சொல்கிறார் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிற எல்லா லிக்யூடையும் தூக்கி ஒன்றா போட்டு அவரோட ஃபயரை வச்சு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் வந்து பில்லு ஷேப்பிங் பண்ணல. ஸோ வந்து இது நல்லா பார்த்துக்கடா, இப்போ வந்து ஃபினாமினாவே நடக்கும் அப்படின்ட்டு இவரில் பில்லை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக வந்து இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா மாற்றி சொல்கிறார். இப்போ உடனே சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சியோச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லேருந்து பில் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வந்து அந்த பில்லு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே அதுலேருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜிங்க. அந்த எனர்ஜி உடனே வந்து பயங்கர கொட்டூரமாக ஆகுது. அதில் அப்படி ஆன உடனே ஃபினாமினாவே சேஞ்ச் ஆகுது. சுற்றி இடி மின்னல்னு வர மாஸ்டர் இதாண்டா லாஸ்ட் ஸ்டெப், ஜாக்கிரதையாக பாடுறா சியோச்சான் அப்படின்ற மாதிரி அவரும் கத்துறாரு. அவர் வந்து பில்லை வந்து அவர் ஃபயர் வச்சு ஃபார்ம் பண்ண உடனே அது பில்லர் மாதிரி அந்த எனர்ஜி வானத்தை கிழிச்சிக்கிட்டு போகுது. ஸோ வந்து மாஸ்டர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த எனர்ஜியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி ஸோ அந்த பில்லுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஷேப் கொடுத்து இது பண்ணிருக்காரு. மாஸ்டர் ஆக்சுவலி வந்து சோல் ஃபார்மில் இருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு எனர்ஜி வந்து இது ஹீரோலாம் சொல்கிறான், இதுதான் வந்து எவனை எடுத்து ஃபினாமினாவான்ட்டு. ஸோ இந்த இவர் தான் வந்து கிராண்ட் எல்டர். அவர் வந்து இந்த ஃபினாமினா வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து என்னோட ஒரு பெரிய அல்கமிஸ்ட்னா வந்து ஆன்ஃபெங் யாருன்னா மாஸ்டர் வந்து முதல்ல குத்துனால அவன் தான். ஸோ வந்து அவர் வந்து இதை சென்ஸ் பண்ண உடனே அங்கேருந்து போயிடுறாரு. என்னது இந்த 6th லெவல் பில்லு ஃபார்ம் ஆனது. ஸோ இந்த இடத்துல அந்த ஆங்ஃபெனை கட்டுறாங்க. அவனை சொல்கிறான், இது வந்து 6th லெவல் பில்லை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு அந்த ஹெவன்லி மாற்றம் தானே, இது என்ன இங்கே வருது? இப்போ உண்மையிலேயே அந்த கிழமை வந்து 6th லெவல் அல்கமிஸ்ட்டாக மாறிட்டானா, அப்கிரேட் ஆகிட்டானா அப்படின்ட்டு இவனை யோசிச்சுட்டு இருக்கான். யார் நம்ம எல்டர் வந்து 6th லெவல் அல்கமிஸ்ட் ஆகிட்டானோன்ட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லு ஃபார்ம் வந்து ஃபுல்லாக வந்து வடிவம் எடுத்துருச்சு. அந்த பில்லை வந்து அசால்ட்டாக வந்து மாஸ்டர் கிட்ட வந்து உட்கார மாஸ்டரும் வந்து சொல்கிறார், இதாண்டா வந்து 6th லெவல் பில்லு அப்படின்ட்டு அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்க. மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்னா, சரி ஓகே முதல்ல வந்து இந்த பில்லை யாருக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறா அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. தலைவன் என்ன பண்ணுறான், அந்த பில்லை பிடிக்கலான்னு போனால் அந்த பில்லு வந்து தப்பிச்சு போகுதுங்க. மாஸ்டர் வந்து கேட்குறான், மாஸ்டர் இது எப்படி வந்து தப்பிச்சு போகுதுண்டா, இந்த மாதிரி ஹை லெவல் பில்லுக்கெல்லாம் வந்து கான்ஷியஸ் இருக்குண்டா அப்படின்ட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் அடித்து அவர் வந்து நம்ம ஹீரோகிட்ட வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இதை வந்து பத்திரமா வச்சு இதுக்கப்புறம் கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு உடனே அவரும் அந்த ஃபர்னஸ் எடுத்து போயிட்டு நல்லா பார்த்துக்கிட்டா. அப்படி தான் இது பண்ணிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இதை ஃபீல் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் நம்மளை நோக்கி வராங்க, இங்கேருந்து ஒளிஞ்சுக்க வச்சா நீங்கள் வந்து இங்கே இருக்காத, இங்கே இருக்கிறது நமக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தலைவனும் போய்ட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் எல்டர் வந்து ஸோ இங்கே வந்து 6th லெவல் அல்கமிஸ்ட் பிரதர் யாரோ இருக்கீங்கன்னு தெரியும், எங்களோட இடத்துல வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணது வந்து நான் உணர்ந்தேன், தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வாங்க பிரதர் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து யாருமே வரலன்னு அவர் ஆறா வச்சு வந்து சென்ஸ் பண்ணுவோம். உடனே நம்ம மாஸ்டர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு சென்ஸ் ஆகாத மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாருங்க. அவர் சும்மா கிளம்புற மாதிரி அவரும் மறைஞ்சி அந்த நேரத்தில் ஹீரோ அசைஞ்ச உடனே அது வந்து அவருக்கு சென்ஸ் ஆயிடுச்சு. உடனே அவர் வந்து ஹீரோ கிட்ட வந்து பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த செடியை விலகி பின்னாடி யார் இருக்கான்ற அளவுக்கு கிட்ட வந்து திடீர்னு அங்கேருந்து ஒரு 2 பறவை பறந்து போக, இந்த பறவைங்க தானா அப்படின்ட்டு அவரும் யோசிச்சுட்டு உடனே என்ன சொல்கிறேன், சரி ஓகே அந்த மாஸ்டர் உண்மையிலே போயிட்டுருப்பார் போல் அப்படின்ட்டு இப்போ தாங்க அவர் உண்மையாகவே இங்கேருந்து கிளம்புறாரு. மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ தாண்டா அவர் வந்து உண்மையிலே கிளம்பிட்டாரு, இப்போ வந்து நீ வெளில போகலாம், இப்போ நீ சேஃப் அப்படின்னா உண்மையிலே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. ஸோ ஹீரோவும் பேன் கேட்டுக்கு அந்த இடத்துல அந்த எல்டரோட சவுண்டு திரும்பி பார்த்தா சரி ஓகே எல்டர் கண்டுபிடிச்சிட்டாரு போல் அப்படின்ட்டு ஹீரோ வந்து திருதுன்னு மூச்சிட்டு திரும்பி பார்க்குறான். பட் என்ன விஷயம்னா பின்னாடி வந்து அந்த எல்டரே இல்லை. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னியும் இருக்கால சின்ன பொண்ணு, அவள் வந்து எல்டர் வாய்ஸில் மெமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் சொல்லிட்டு இருக்கான், நான் எப்படி அசால்ட்டாக பண்ணுற பார்த்தியா எல்டர் வாய்ஸ் அப்படின்னு இருக்க. ஹீரோ வந்து கேட்குறான், நீ எதுக்கு சின்ன பொண்ணு எங்கே வந்து கேட்டால், அது நீ கொடுத்த பில்லு காலேஜ்ப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கூட, எனக்கு கொஞ்சம் வேணுமே அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு வருது. சரி ஓகே பின்னாடியா வா அப்படின்ட்டு 2 பேரும் வந்து பில்லு ரெஃபைன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ பேன் கேட்டுக்குள்ளே இப்போ தான் வராங்க. ஸோ பிரதரை பார்த்த உடனே நம்ம ஹீரோனும் வந்து நீங்கள் சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தான் அப்படின்னா இவங்க ஏன் சண்டை போட்டுருக்காங்க கேட்டால், ஒன்றும் இல்லை வழக்கம் போல் வந்து வந்து ஃபயர் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அதனால் ஜிஆர் டென்ஷன் சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஊவாவும் வந்து நல்லா இது பண்ணிருக்கான். ஆனால் வந்து நம்ம ஜிஆர் என்ன பண்ணுறா அப்படின்னா அவனை ஏமாற்றி அவள் இடிக்கிற வெப்பனை வந்து அவள் வச்சுக்கிற சாட்டையால் வந்து புட்டிங்க விசிறுவா பாருங்க. அந்த வெப்பனை ஹீரோ அட்டாக் பண்ண வர அந்த பொண்ணு அசால்ட்டாக வந்து தடுக்குதுங்க. ஸோ 2 பேரும் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பேசிகிட்டு இருக்க, நீ வந்து இவனை அட்டாக் பண்ணுறேன்னா யார் எனக்கு பில்லு செஞ்சு தருவா, இன்னொரு டைம் இப்படி பண்ணால் உனக்கு கட்டிச்சு கொதறி விடுன்னு சொல்லிட்டு சரி வாப்பா நம்ம பில் ரிஃபைன் பண்ணலான்னு போவான். ஸோ ஆயுதத்தை பார்த்தா ஆயுதமே கிராக் விட்ருக்கோம். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. இன்னொரு சொல்கிறாங்க அவள் வந்து ஏன்ஷியன் பாடி வந்து அவகிட்ட வந்து உண்மையிலே அந்தளவுக்கு பவர் இருக்குது, மிஸ்டீரியஸ் பாடி வச்சிருக்கா அப்படின்றாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பா அப்படின்னா, இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் வந்து ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து உனக்கு நான் நைட் ரிஃபைன் பண்ணிட்டு நாளைக்கு காலைல பில்லாக கொடுத்துட்டுமா ஜின்னியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். சரிப்பா நாளைக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன்
சரி ஓகே, இந்த இதுவெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஹான்யோன்ற ஒரு ஹான்யான் அவங்கள பற்றி உனக்கு தெரியுமா, சில்வர் ஹேர் வச்சுருப்பான் அப்படின்னு கேட்டால், ஏன் அவங்க என்ன, அவங்க வந்து எனக்காக ஒரு மில்க் எடுத்துகிட்டு வர போனாங்க, அதுக்கடுத்து நான் எடுத்துகிட்டு வர முடியல, அந்த இடத்துக்கு நானும் போனேன்னு நினைக்கிறேன்னா, ஓ அப்போ உனக்காக தான் வந்து அந்த மில்க் எடுக்க போனாங்களான்னு ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறான். சரி ஓகே, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல, வந்து நல்லா தான் இருக்காங்க, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, சரி நெக்ஸ்ட் டைம் நீ அங்கே போனால் என்னையும் கூப்பிட்டு நானும் வரேன்னு ஹீரோவும் டீல் போட்டுக்க, 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லின்யான் வராரு, நம்ம ப்ரோ இருக்காரு பார்த்தீங்களா லின்யான் பாய்சனில். அவர் சொல்கிறாரு, டே இப்போ நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு நான் எவ்வளோ போர் அடிக்கிறோம், வா சண்டை போடலான்னு போவேன், நம்ம ஜியான் ஒத்த வரல நெத்தியில் வச்சு நிறுத்திருப்பாங்க, என்ன தைரியம் இருந்தால் அட்டாக் பண்ண வரன்ட்டு அவங்களும் வந்து சும்மா வந்து சுண்டி தான் விடுவாங்க. அதுக்கே அவன் திருச்சிக்கிட்டு போய் அதை பார்த்தோன்னே, இந்த பொண்ணு ஏடா இங்கே வந்திருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சும்மாவே அவர் போய் பயமுறுத்தும். அவரும் பிரதர் பயம் வந்து ஹீரோ பின்னாடி ஒழிஞ்சுப்பார். டேய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உனக்கு தெரியுமாடா, ஏன்டா இதை முன்னாடியே சொல்லனா, நான் சொல்லலான்னு தான் வந்த பிரதர், அதுக்குள்ளே நீங்கள் தான் வந்து அவசரப்பட்டீங்கன்னா, அவளை பற்றி உனக்கு தெரியுமாடா, ஒரு மான்ஸ்டரா அப்படின்னா அவன் எப்படி உனக்கு தெரியுன்னு கேட்டால், அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அதனால் பேசி பழகிட்டேன்னா, அவன் என்ன க்யூட்டா, ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பாரு என்ன அடி அடிக்கிறான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து இன்னும் சொல்கிறாங்க, இதுமாதிரி அவுட்டர் அகாடமியில் வந்து செய்தி வந்திருக்கு அர்ஜென்ட்டாக அப்படின்னா, ஹீரோ உடனே அங்கே போவான். ஸோ உள்ளே போய்ட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்க ரெட்டு அழுதுகிட்டே வருவாங்க, நான் அமிச்ச மெசேஜ் சியோ சேனல் சேஞ்சா இல்லையான்ட்டு. என்ன ஆச்சுன்னா அங்கே சியோனே வந்து வந்துடும், அந்த மாதிரி என்ன ஆச்சு ரெட்டு, ஏன் இந்த மாதிரி மெசேஜ் அமிச்சிங்க, என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கும். அவங்க வந்து சியோ சேனன்ட்டு அழுதுட்டு இந்த மாதிரி வந்து பிரதருக்கு தான் வந்து இதுவாச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ரெட்டு லவ் பண்ணிருப்பான்லாம் ஒருத்தன் அல்கெமிஸ்ட்டு, அவன் பார்த்தா அடி வாங்கியிருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோக்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறதே ஒன்றும் புரியல. ஸோ வந்து இதான இந்த எபிசோட முடிஞ்சு கைஸ். ஸோ லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போனோன்னு தான் எனக்கு ஆசை, பட் என்ன பண்ணுறது டைமே இல்லை. எப்படியாவது கொஞ்சம் லீவு இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் 2 வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் கைஸ். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு வீடியோ தான் என்னால் கரெக்டாக எடிட் பண்ண முடியுது, இதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது கைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் ஆஃப் சோல் போட்டு சீசன் 1 முடிஞ்சு, அடுத்த எபிசோடெலாம் வரல. சீசன் 2 பற்றியும் அவங்க கன்ஃபார்மாக எதுவும் டேட் சொல்ல, கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், பை பை பை. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு போங்கப்பா.